சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம அண்ணாமலை இருந்துட்டு முத்துக்கிட்ட நீ எப்படியாவது கிரிஷ காப்பாத்திரணும். மறுபடி போயிட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்துருவோம் அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரோகிணி இருந்துட்டு மீனா கிரிஷ கடத்தி வச்சுட்டுருக்கிறது என்ன மிரட்டிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான். என்ன வீட்ல போட்டு குடுத்துருவேன்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு என்ன பணத்த கேட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் தான் கிரிஷ கடத்தியிருக்கான். ஆனா, போலீஸ்கிட்ட மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா, கண்டிப்பா என்ன மாட்டி விட்டுருவான் அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. மீனா, தயவு செஞ்சு முத்துக்கிட்ட, போலீஸ்கிட்ட மட்டும் வேண்டான்னு சொல்லிடு அப்படின்ற மாரி நம்ம ரோகிணி இருந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மீனா இருந்துட்டு உன் கூட சேர்ந்துக்கிட்டு இன்னும் நான் என்னெல்லாம் என் புருஷன்கிட்ட இருந்து மறைக்க போறேன்னு எனக்கு தெரியல. கிருஷிக்காக நான் இத செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு, இங்க பாருங்க கிரிஷ நம்மள நம்பி அவங்க பாட்டி ஒப்படைச்சுட்டு போயிருக்காங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷனு அது இதுன்னு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அவங்க ரொம்பவே பயந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை கூட கிரிஷ நம்மகிட்ட விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிறாங்க. இல்லம்மா, இருந்தாலயும் நம்ம கொடுத்து தானே ஆகணும். புரியுது மாமா. ஆனா இருந்தாலயும் பரவால்ல. கிரிஷ நாமளே தேடி கண்டுபிடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிறாங்க. மீனா சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான்ப்பா. நான் போயிட்டு என்ன ஏதுன்னு செல்வத்த விட்டு ஸ்கூல்ல சிசிடிவி கேமரா இருக்கும். அத நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து முடிவெடுக்கிறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி ரோகிணி இந்த விஷயத்துல தப்பிக்க போறாங்களா? மாட்ட போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.